ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவர் அதை அவர்களுக்கு விளக்குகிறார். 18வது வசனத்துல விளக்கி காட்டுகிறார். என்ன சொல்றாரு? 19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், நல்ல கவனிங்க, இது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதை நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒருவன் ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும், இந்த வசனம் என்ன வசனங்க? பரலோக ராஜ்யத்திற்குரிய வசனம். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, உணர மாட்டாங்க, உணர்வே இருக்காது. ஜபத்துக்குள்ள வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, அந்த வசனம் உள்ளேயே போயிருக்காது. என்ன சொன்னோம்னே தெரியாம மறந்து போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உணர்வு இல்லாத இருதயம். அடுத்த நாள் காலையில கேட்டா ஒண்ணுமே இருக்காது, பிளாங்க். நேற்று என்ன வசனம் சொன்னோம்? இருக்காது. வசனத்தை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்படி கேட்கிறோம். ராஜ்யத்தின் வசனம். இந்த வசனம் என்ன வசனம்? ராஜ்யத்தின் வசனம். பொல்லாங்கன் வந்து நல்லா பாருங்க, உணராது இருக்கும் போது, நான் உணரலன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் என்னோட பேசுறத நான் உணர்ந்து மனம் திரும்பலன்னு வச்சுக்கோங்க, பொல்லாங்கன் வந்து, பொல்லாங்கன் யாருங்க? பிசாசு, சாத்தான், திருடன், பொய்யன், இப்படி பல பேர்ல இந்த பைபிள்ல அவனை குறிச்சு ஆண்டவர் விளக்கி காட்டியிருப்பார். இதுல ஒரு பேரு பொல்லாங்கன். ஏன்னா அவன் செய்யறது பூரா வெறும் கெட்டதான் செய்வான். இவன் வந்து என்ன பண்ணுவானா? நல்லா கவனிங்க, அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். இருதயத்தில் விதைக்கப்பட்டதை எடுத்துக் கொள்ளுகிறான் இல்ல, உள்ள இருந்து அப்படியே கையை நீட்டி பறிக்கிறான், கையை நீட்டி பறிக்கிறான். இப்ப நம்ம கையில ஒரு பிடிச்சமான ஒரு பொருள் வச்சு பார்த்துட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? செல்போன் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு செல்போன் பிடிக்காத ஆளே இல்லை, சரி அப்படி வச்சுக்குவோம். டக்குன்னு திடீர்னு ஒரு திருடன் வந்து செல்போனை டக்குன்னு பறிச்சுட்டு போயிட்டான், எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ செல்போன் போச்சே, நான் எப்படி பேசுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி பார்ப்பேன், நான் எனக்கு ஒன்றுமே இருக்காதே, என்னை யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாதே, எனக்குன்னு செல்ஃபோன் இருந்ததே, இது என்னுடையதாச்சே, என்னை ஒன்று பறிச்சுட்டு போய், அந்த மாதிரி இந்த பிசாசு வந்து வசனத்தை டக்குன்னு இருதயத்துல தூக்கிட்டு போயிடுவானா. வசனம் போகக்கூடிய இடம் எது தெரியுமாங்க? வெளியே இல்லை, இருதயம். உள்ள போகும் வசனம் சொல்லும் போது, இந்த பொல்லாங்கன் வந்து டக்குன்னு பறிச்சிருவான் அந்த வசனத்தை. இப்படி சொல்லும் போதே பறிப்பான். இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்ட உடனே தெரியாது. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பாத்தீங்களா? வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையை பார்த்தோம்ல, இவன் தான். இருதயத்தில் அப்படி போக விட மாட்டான், பறிச்சுட்டு போயிடுவான். சிஸ்டர் என்ன வசனம் சொன்னேன் காலையில? சொன்னீங்க, எங்க பறிச்சிட்டான், எங்க பறிச்சுட்டான், அப்படிதான் நீங்க சொல்லுது. அவங்க எல்லாம் யாருன்னா வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஏதோ மிதிச்சு, ஏதோ பிரச்சனையில போய் வசனம் போயிடுச்சு. இது யார் பண்ணுவானா? பிசாஸ் பண்ணுவானா? இருதயத்துல வசனத்தை வச்சு வெளியே வாயில வரலைன்னா பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். எங்க ஒரு இடத்துல பறிக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவரே நீ ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்து, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், போகலே வருகளே ஆசீர்வதி. இதையே எத்தனை நாள் சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? நான் கேட்குறேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்னது பிள்ளை தாங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, என் கடன் பிரச்சனையெல்லாம் தீரட்டும். இதையே எத்தனை நாள் சொல்லுவோம்? எதை சொல்லி அப்ப ஜெபிக்கணும்? இருதயத்துல வசனம் இருந்தா தானே வாயில வரும். இப்பதான் இவன் தான் வந்து பறிச்சுட்டு போயிட்டானே. என்ன வசனம் காலையில என்ன படிச்சோம் தெரியலையே சிஸ்டர். நைட்டு என்ன வசனம் சொன்னோம்? அப்பயே மறந்துடுது. இதை இப்போ 9 மணி ஆயிடுச்சு. இப்போ இப்படி போயிட்டு நம்ம போய் மற்ற காரியங்களை போய் பார்க்கும்போது வசனம் எங்கன்னே தெரியல. இன்னும் மீதி இருக்குது, அதை சொல்லலாம்னு நினைச்சேன், டைம் இல்லை, பரவாயில்ல. இவங்க தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்.
இன்னும் ஒரே ஒரு கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டதை மட்டும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்டவன் நான் யார் தெரியுமா? வசனத்தை கேட்பாங்க, ரொம்ப ஆர்வமா வசனம் கேட்பாங்க. காலங்களிலே வந்துடுவாங்க, வசனம் சொல்றாங்க அப்படின்னு இந்த நோட் இருக்குது பாருங்க, இந்த இது அதில் எடுத்து எழுதுவாங்க. கேட்கறது மட்டும் இல்லை, எழுதுவாங்க. கட 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 கடன்னு வசனத்தை குறிப்பாங்க. என்ன பண்ணுவாங்களாம்? வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்களாம். எப்படின்னா டக்குன்னு உள்ள போயிடுமா, ஆக ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேசிட்டாரு, ஆண்டவர் என்னோட இன்னைக்கு பேசிட்டார், நிச்சயமா நடந்துடும். ஆண்டவர் சொல்லிட்டார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை நான் இப்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவ கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இவைகளை தீவிரமாய் செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்த செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். டக்குன்னு சந்தோஷம் அப்படியே பீரிட்டு வரும் உள்ள இருந்து. ஆண்டவர் என்னோட பேசிட்டார் பேசிட்டார் பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. 3 நாள் கழிச்சு பார்த்தா இங்க என்ன நடக்குது பார்க்கலாமா? ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாததினால் வசனம் வேர் கொள்ள வேண்டும். வார்த்தையானது உள்ள போய் பிடிக்கணும். ஒரு செடி வைக்கிறோம், திடீர்னு பார்த்தா பச்சை பசேன்னு மேல வளருது, அடியில் மட்டும் வேர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, செடி கருகிடும். செடியில் வளரக்கூடிய மேலே வளரக்கூடிய பலன் இருக்காது. இந்த மாதிரி தான் இந்த கேட்டகரியில் இருக்கிற ஜனங்க. என்ன அழகா ஆண்டவர் பிரித்து காட்டினார் பார்த்தீங்களா? வேகமா வசனத்தை கடகடான்னு எழுதிக்குவாங்க, வேகமா ஏற்றுக்கொள்வாங்க. உள்ள போய் வேர் இல்லை. வேர் இல்லைன்னா என்ன? அதற்குரிய அந்த விசுவாசம் இல்லை, அந்த வசனத்தின் மேல கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லை, கர்த்தர் இதை நடப்பிப்பார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்றது. இன்னைக்கே செஞ்சிடணும், இப்பவே செஞ்சிடணும். எங்க விதை போட்டா உடனே மேல வருது, உடனே மேல வர்றதெல்லாம் நல்ல பெரிய மரமாகாது. வேர் பிடிச்சு மேல வருது பாருங்க, அதுதான் பெரிய மரமா. இப்ப வேர் இல்லாமையால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வேர் இல்லாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பாங்களாம். இவங்களால கொஞ்ச நாட்கள் தான் இயேசுவோடு இருக்க முடியும். அடுத்தது சொல்றாரு, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும். ஒரு வசனம் அனுப்புறார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி எழும்புகிற அளவிற்கு சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க யாரு? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும், துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்படின்னா ஆண்டவரை விட்டு போயிடுவான். ஏன்னா இவன் பிடிக்கலையா வேறு. இவன் உண்மையாவே வசனத்தை என்ன நினைக்கிறான்னா, இதை சொன்ன உடனே நமக்கு ஏதாவது பாசிட்டிவா பேசுறது வேற. சிஸ்டர் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சீக்கிரத்தில் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, நீங்கள் சீக்கிரத்தில் வீடு கட்டிடுவீங்க, நீங்கள் சீக்கிரத்தில் பெரிய வண்டி வாங்கிடுவீங்க, இதை சொல்லி போகிறது வேற. இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, இல்லை இது கொஞ்ச நாள் கழிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டோடும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதம். இதை சொன்ன உடனே 1ஆம் தேதி வந்த உடனே அப்படியே சந்தோஷம், துள்ளி குதிக்கிறாங்க. 3 நாள். 4வது நாள் ஒரு சின்ன பிரச்சனை வருது. வந்த உடனே அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம். அந்த வசனம் நம்மை புடமிடும். அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நான் தகுதியா இருக்கிறேனா என்று டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்ட்ல நிக்க மாட்டோம். இவங்க தான் யாருன்னா நோட்ஸ் எடுப்பாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இடர்ல அடைஞ்சிருவாங்க. ஏன்னா வேர் பிடிக்கல, கிறிஸ்து யாருன்னு தெரியல, அவர் எப்படி நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை.
அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கேட்கும் போது நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் ஆன உடனே பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் படுத்துறோம், ஜபத்துக்கே வரமாட்டாங்க. அப்புறம் நம்மளா போய் என்ன பண்ணணும் தெரியுமா? வாங்க ஜபத்துக்கு. இல்லை சிஸ்டர் நிறைய பிரச்சனை, வாங்க ஜபத்துக்கு, கர்த்தர் தீர்ப்பார். வேர் பிடிக்கல, கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்து யார் என்பதை அறியணும். கிறிஸ்துவுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் தெரியும். அந்த நாட்கள் வரை பொறுமையாய் காத்திருந்து ஜபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவர் கொடுக்கும்போது பெஸ்டா கொடுப்பார். இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, வேர் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கண்ணை மூடி ஜபிக்கலாமா? 2 கேட்டகரியில் இருக்கிறத பார்த்தோம். முதல்ல என்னது? முள்ளுகளுக்குள்ளே தானே ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கும் போதே வந்து பிடிங்கிட்டு போயிடறான், வழி அருகே இருக்கிற விதை. 2வது கற்பாறை. இது 2 தான் பார்த்தோம். அப்படி உள்ள போகும்போதே வெளியே பிடிங்கிறான். இது எந்த மனிதர்கள் தெரியுமா? இப்படி வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் பிடிங்கிட்டே இருப்பான். எப்படி பிடுங்குவான் தெரியுமா? எதையாவது யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமா, நைட் சாப்பாடு என்ன பண்றது? சிஸ்டர் வசனம் படிக்கிறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். எந்த வசனம் தெரியல, நீங்க எப்போ சொன்னீங்க? பரிஷ்டான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கவனிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு வசனமே நிற்க மாட்டேங்குது சிஸ்டர். நானும் மனப்பாடம் பண்ணி அங்க சாத்தான் பறிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல. பொல்லாங்கன்னு எடுத்துட்டு கூட போறது இல்லை, பறிச்சுட்டு போறான்னா என்ன அர்த்தம்? நான் அதுக்கு தான் ஒரு உதாரணத்தையும் சொல்லிட்டேன். டக்குன்னு ஒருத்தர் நம்ம கையில இருக்கிற பணத்தையோ செல்போனையோ நகையோ பறிச்சுட்டு ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இயக்கத்தோட தேடுவோம். ஆனா வசனம் போயிடுச்சுன்னா அதை பத்தினா கவலையப்படுறது இல்லை. சரி விட, ஆண்டவர் நாளைக்கு வேற வசனம் கொடுப்பார். ஐயா, உனக்கு இந்த மாதத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அதுல நீ வேர் கொண்டிருக்கிறியா? பொல்லாங்கன் திருடிட்டு போயிருக்கிறானே, எனக்கு என்ன உட்கார்ந்து இருக்கிற? உனக்கே தெரியாம திருடிக்கிட்டு இருக்கிறானே, திருடினா கூட பரவாயில்ல, பறிச்சிட்டு இருக்கிறானே, எங்க போனான்னே தெரியல, கண்மறைவா ஓட்டான் திருடிட்டு. எப்பெல்லாம் நீங்க ஜப கொடுக்கைக்குள்ள வந்து வசனத்துக்கிட்ட வரீங்களோ அப்ப வருவான். திருடன் நகையை திருடிட்டு போறான் பாருங்க, அது மாதிரி திருடிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தது கற்பாறை. உடனடியா வசனத்தை கேட்ட உடனே துள்ளி குதித்த வேர் இல்ல, பிடிக்கல. வசனத்துக்குள்ள வேர் இருக்குது, அந்த வேர் பிடிக்கல. நம்பிக்கை, விசுவாசம், அது பிடிக்கணும். அதனால்தான் பாடினேன், என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். வரும்போதே பிடுங்குறான் பாருங்க. எந்த நிலைமையில இருக்கிறோம்? இன்னும் மீதி 2 இருக்குது. முடிஞ்சா நாளைக்கு இரவு ஜபத்துல சொல்றேன். ஆண்டவரே, நான் எந்த கேட்டகரியில இருக்கேன்ப்பா? ஒரு சிஸ்டருக்கு அன்னைக்கு காலையில தான் ஜபத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறேன், இன்னைக்கு காலையில ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்தாரு? ஆனா பாருங்க, நம்ம தெரியல. வந்தேன் ஜபத்துக்கு, நீங்க என்ன கொடுத்தாருன்னு தான் தெரியல. பரிஷ்டம் எங்கேயோ பேய் பறிச்சுட்டு இருக்கான். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஞாபக சக்தி குறை, எனக்கு வசனம் நிக்காது. சினிமா பாட்டெல்லாம் நிக்குது, மீதி எல்லாம் நிக்குது. அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டா நிக்குது, செல் நம்பர் கரெக்டா நிக்குது. இது மட்டும் ஏன் நிக்காது? இதான் நிக்க விட மாட்டானே. இது நின்றுச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கை மாறிடுமே. நான் அந்த கேட்டகரியில இருக்கேனாப்பா. இன்னைக்கு அந்த பொல்லாங்கனை விரட்டி அடிக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த ஜப குடிகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்திலிருந்து அவன் பறிக்க கூடாது. அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்க வசனம் பா, உங்க நிலம் பா. அடுத்தது, நான் வசனம் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன்பா, ஆனா நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டான ஒண்ணு சுதந்திரம்பா.
இதுதான் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டதான விதை. இதுல எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. இது 2 இடத்துல வசனம் விதைக்கப்பட்டா பிரயோஜனமே இல்லை. உங்கள் இருதயத்தை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. பாறை மாதிரி இருக்குதா, இல்லாட்டினா இந்த வழி அருகே விழுந்ததான விதை போல இருக்குதா? ஆண்டவர் இந்த வேளையில் எங்களோட கூட இடைப்பட்டு பேசினே வசனம் என்பது என்ன என்று கற்றுக் கொடுத்தீர். எதற்கு இந்த வசனத்தை இரவும் பகலும் எடுத்துட்டு வரணுங்க? வேற வேலையே இல்லை எனக்கு வீட்டுல. அவருடைய வார்த்தை அதை சொல்லும் போதே வசனம் சொல்லுது பாருங்க. ராஜ்யத்தினுடைய வசனம் இருக்குதா? ராஜ்யத்தினுடைய வசனம், ராஜ்யத்தினுடைய வசனம் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் வரும்போது நல்ல நிலமாய் எங்கள் இருதயம் மாற்றப்பட்டதால் நாங்கள் ஜப கொடுக்கைக்குள்ள வருவோம். இனி இப்படி பேய் பறிக்க கூடாது. இனி என்னுடைய இருதயம் வேர் கொள்ளாமல் வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே இயேசுவை விட்டு போகக்கூடாது. இந்த 2 பகுதிகளும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த இரவு நேரத்தில் எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் உங்களுடைய வார்த்தைக்கு அதிகமாக கீழ்ப்படிய கேட்கிறது மாத்திரமல்ல, உணராது இருக்கிற இருதயமா இருக்கக்கூடாது. உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வேலையை ஜபத்தை முடிக்கிறேன். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் மியூட்